டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர் டென்ஷனில் வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கணும், கிளாஸிஃபிகேஷன் எழுதிக்கணும், பேத்தாலஜி எழுதிக்கணும், பேத்தாலஜி அதுக்கப்புறம் வந்து சினாப்சிஸ் போட்டுக்கிறணும், சிம்பத்தட்டிக் ஹைப்பர் டென்ஷன், எஃபெக்டிவ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், டார்கெட் ஆர்கனை வந்து எப்படி ஹைப்பர் டென்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்படியே பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் சர்ஜரி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹைப்பர் டென்சிவ்னு போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து எலிவேட் தி ஏட்ரியல் பிளட் ப்ரெஷரை வந்து எலிவேட் தி ஏட்ரியல் பிளட் ப்ரெஷர். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் பிபி வந்து 120/80 ஹச்ஜின்னு போட்டுக்கிட்டு கிளாஸிஃபிகேஷனில் ஐசோலேட்டட் சிஸ்டோலிக்கு ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேஷன் ஹைப்பர்டென்ஷன், லேபியல் ஹைப்பர்டென்ஷன், மெலிக்னன்ட் ஹைப்பர்டென்ஷன். ஆக்சலரேஷன் ஹைப்பர்டென்ஷனில் வந்து ஆர்கன் டேமேஜ் ஆகும். லேபியல் ஹைப்பர்டென்ஷனில் வந்து ட்ரிகர் பண்ணுறது ஏதாச்சும். அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்ட் ஹைப்பர்டென்ஷனில் வந்து 180 to 200. அதுக்கப்புறம் வந்து பேப்பிலோமா ஸ்வெல்லிங் ஆஃப் த ஆப்டிக் கைன்ஸ் அப்படின்னு இருக்குது. இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரீனல். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டமிக் போட்டாச்சா. சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷனில் வந்து மொத்தம் எத்தனை டைப்னா 2 டைப் இருக்குது. ப்ரைமரி எசென்ஷியல் இடியோபத்திக் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 90% கேஸ்ட்ரிக் இன்க்ரீசிங் இந்த பிபி என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் பிபி என்விரான்மெண்ட்டுன்னு இருக்குதா. பிபினா பிளட் ப்ரெஷர் என்விரான்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அங்கே போகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இப்படி சொல்கிறாங்க, செகண்டரி ஹைப்பர் டென்ஷனில் வந்து செகண்டரி ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடியது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைப்பர் டென்ஷனில் வந்து ரீனல் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ரீனல் டிசீஸ் வர சான்ஸ் இருக்கும். எண்டோகார்டியல் டிசீஸு, ட்ரக் டிசீஸு, அதுக்கப்புறம் வந்து மெஸ்லினஸ் அந்த டிசீஸ்லாம் வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ரீனல் டிசீஸ் சொல்கிறாங்களா, அக்யூட் குரோனிக் குளோமருலோனெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் குரோனிக் ரீனோவாஸ்குலர் ஸ்டீனோசிஸ், அதுக்கப்புறம் வந்து குரோனிக் அதுக்கப்புறம் குரோனிக் நெஃப்ரிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாலிசெட்ரிக் கிட்னி டிசீசஸ் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வருது. எண்டோகார்டியல் டிசீஸ் வந்து குஷிங் சிண்ட்ரோம், கோன் சிண்ட்ரோம், பிரைமரி ஹைப்பர் அடினோமா, அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம், அதுக்கப்புறம் வந்து அக்ரோமெகலி அப்படிலாம் இருக்குது. கன்ஜெனிட்டல் இது சிரோசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ட்ரக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக் வந்து கன்ஜெனிட்டல் ஓரல் கான்ட்ராசெப்டிவ், அதுக்கப்புறம் வந்து கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோனு, சிம்பத்தோமிமிக் ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து சைக்ளோஸ்போரின் மெஸ்லினஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ரைசஸ் இந்த இன்ட்ரா கிரேனியல் ப்ரெஷர் வந்து ரைசஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிமா பைரின் அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. டாக்ஸிமா பைரின் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்ரிமா பைரின் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எஃபெக்டிவில் வந்து ரீனலு, கார்டியாக்கு, சிஎன்எஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லார்ஜ் வெசல், அதுக்கப்புறம் ரீனல் இருக்குது. ரீனல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சிவியாரிட்டி ஆஃப் இது வந்து 4th grade அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரியோலர் திக்னிங், அதுக்கப்புறம் வந்து ஹெமரேஜ் பேப்பிலோமான்னு இருக்குது. கார்டியாக்கில் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர் டென்ஷன், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் லார்ஜர் வெசல், ஆக்சிலரேஷன், அப்புறம் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ரீனலில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் யூரியா ரீனல் ஃபெயிலியரு,
அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அதெல்லாம் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜு, ட்ரொமேட்டிக், அதுக்கப்புறம் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸு, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் வருது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் எப்படி சொல்கிறாங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சிம்டம் வந்து ஆக்குபேஷன் சிம்டம், அதுக்கப்புறம் டெசினஸ், ஹெட்டேக்கு, பால்பேஷன் இதெல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் தி செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், குஷிங் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து தைராய்டாக்சிசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங், அதுக்கப்புறம் ஹெட்டேக்கு, பால்பேஷன் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் சிம்டம்ஸ் வந்து ஆக்குபேஷன் சொல்கிறாங்களா. ஃபிசியாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஒபிசிட்டி, பால்பபிள், அதுக்கப்புறம் ரேடியோ ஃபெமரல், அதுக்கப்புறம் வந்து ரெய்னோ, அதுக்கப்புறம் வாஸ்குலாரிட்டி, அப்டாமினல் பிரெட்டு, டார்கெட் ஆர்கன் இருக்குது. சிம்டமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து டார்கெட் ஆர்கனில் என்னென்னலாம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்லெஸ்னஸ், விஷன், அதுக்கப்புறம் வந்து பெர்த் லீனஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட்ரல் சேஞ்சஸ், ஹெவிங் அபெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து சவுண்டு, பல்மினரி கிரிக்கல்ஸ் அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனில் வந்து யூரின் அனலைசிஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூரின் அனலைசிஸ் நடக்குது. கிரியாட்டினின் லெவலு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீனு, பிளட் சுகரு, குளுக்கோஸு 12 இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட்ரோமெத்தாசோனு, எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராஃபிக், கால்சியம் லெவலு, ரீனல், அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஹெச் ஹார்மோனு, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதெல்லாமே வருது.